வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்னைக்கு நான் திருச்சியில் இருக்கேங்க. திரு எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயில் 274 பாடல் பெற்ற ஸ்தலம். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு மலை மேலே இருக்குங்க. மாலிக் கபூர் படையெடுத்து வரும்போது கைப்பற்றவே முடியாத கோயிலில் இதுதான் எறும்பீஸ்வரர் கோயில் தான். அவரால் கைப்பற்ற முடியலை. சின்ன குன்று மாதிரி இருக்குங்க. தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். நிறைய பேரில் சுவாமியை அழைக்கிறாங்க. மணிக்கூடம், திருவெரும்பூர் இந்த மாதிரி. தாயார் பெயர் நறுங்குழல் நாயகி, மூலவர் எறும்பீஸ்வரர், தலவிருட்சம் வில்வ மரம். தாராகாசுரன் என்ற கொடிய அரக்கனை தாங்க முடியாத துயரத்தை கொடுக்குறாரு தேவர்களுக்கு, முனிவர்கள், இவங்களுக்கெல்லாம். அப்போ அதை பொறுக்க முடியாத அவங்க இந்த மலையில் ஈசன் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை இந்த அரக்கனுக்கு தெரியாமல் பார்க்க வந்தாங்களாம். வரும்போது எறும்பு ஒரு வடிவத்தை எடுத்துக்கிட்டு வழிபட வந்திருக்காங்க. ஆனால் மலையில் இருக்கிறனால இந்த கோயில் மேலே இப்போ இருக்கிற சிவலிங்கத்தை அவங்க தொலை எறும்புகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதனால் இதை பார்த்த ஈசன் அவருடைய உறைவிடத்தையே ஒரு எறும்பு புத்தா மாற்றிக்கிட்டாராம். அதனால அவர் மேலே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குங்க. அவங்கெல்லாம் ஈஸியாக ஏறுற மாதிரி கொஞ்சம் சாஞ்சிருச்சு அந்த லிங்கம். அதை பார்க்க ரொம்ப 2 கண் பத்தாது, அவ்வளோ அழகாக இருந்தது சுவாமி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரம். முக்கியமானது கொடிமரம், நந்தி. இது தலவிருட்சமான வில்வம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நறுங்குழலி நாயகி. இப்போ பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா விநாயகருடைய சன்னதி, செல்வ விநாயகர். அங்கே ஒரு விநாயகர் மூலையில் இருக்கு, அது பேர் தெரியல எனக்கு. இது காசி விஸ்வநாதர். சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு இல்லையாங்க. முருகர் அள்ளி தெய்வானையுடன். அடுத்து வாங்க போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கொஞ்சம் வெளிப்பிரகாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வரலாம். வெளிப்பிரகாரம், சுற்றுப்பிரகாரம் பூர நந்தியா இருந்தது. அதை சுத்தி பாடிக்கிட்டே போனேன். ஓம் நம சிவாய, நம சிவாய. அவ்வளோ ஆனந்தமா இருந்தது இந்த பிரகாரம். நம்ம என்ன புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த கோயிலுக்கெல்லாம் சன்னதியெல்லாம் பார்க்கறதுக்கே, பார்க்க முடியாத எத்தனையோ பேர் இருப்பீங்க. அவங்கெல்லாம் நீங்கள் வந்ததுக்கு சமானம். நீங்கள் இதை பார்த்தாலே போதும். பாருங்க, சுவாமியுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நந்தி பார்த்தீங்களா இவ்வளோ பெருசுன்னு. திருப்பணி இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குங்க. 4வர் சன்னதி. இப்ப நம்ம மூலவர் திரு எறும்பீஸ்வரர் கும்பிட்டுக்கோங்க. பிரம்மா நம்ம தலையத்தெல்லாம் மாத்துறவர். அடுத்து மறுபடியும் இந்த கொடிமரம் வழியாக தான் நம்ம வெளியே வந்தாகணும். இங்கிருந்து வியூ பாருங்களேன். தூரத்துல தண்ணி ஏரி மாதிரி இருக்கு. வில்வ மரம். அடுத்து சுவரை பாருங்க, சுத்தி பாறைகளா இருக்கு. இந்த சுவற்றில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கிளி. கிளினா 1 2 அப்படியெல்லாம் இல்லை. இந்த போது பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கிளி. அவ்வளோ கிளி. அதோட நிறமே அப்படி ஒரு பச்சைன்னா பச்சை, அப்படியே ஒரு பச்சையா இருந்தது. வித்தியாசமா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அதுதான் தேவர்களும் முனிவர்களுமா சுத்தி அமர்ந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. அப்படி கத்திட்டு இருந்தது, கீ 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 கீன்ட்டு. ஒரிஜினல் சவுண்டில் நான் அதை மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம பேசுறது சரியா விழாதுன்ட்டு. வெறும் பாறைகள் அந்த கோயிலை சுற்றி இருக்கு. இதுதான் வியூ. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. திருச்சி கிளி பாருங்க.
அடுத்து ஒரு பெரிய நந்தி சுவற்று மேலே இருந்தது. நல்ல வெயில் ஆயிடுச்சுங்க. வெயில் வந்துருச்சு. இப்போ நம்ம குருக்கள் கிட்ட இதன் சிறப்புகளை எல்லாம் கொஞ்சம் கேட்கலாம் வாங்க. சிறப்புகளை சொல்ல முடியுமா? சிறப்பு வந்து தமிழ்நாட்டு 11 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது இந்த கோயில் பேர் வந்து மலைக்கோயில்னு இங்கே திருவம்பூரில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோயில் பேர் திரு எறும்பீஸ்வரர் திருக்கோயில். இந்த எறும்பு ஊரை சித்தர்களுக்கு வழி விட்டதா அந்த வரலாறு நான் படிச்சிருக்கேன். அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். சித்தர்கள் இல்லை, தேவர்கள். தேவர்கள். அதாவது இந்திரன் தன் வசிக்கிற இந்திர பதவிக்காக இந்த குன்று மேல லிங்க வச்சு வழிபட்டதா ஒரு வரலாறு. அதே இந்திரன் தாரகாசுரன் தொந்தரவு தாங்க முடியாம பிரம்மா கிட்ட தவ இருந்து வர வாங்கி அசுரன் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்துல வந்து வழிபாடு செய்யணும் எறும்பா வந்து வழிபட்டதா வரலாறு. ஐதீகம். இங்கே திருநாவுக்கரசர் வழிபட்டிருக்கார். பாடல் பெற்றது. ஞானசம்பந்தரும் வழிபட்டிருக்கார். ஞானசம்பந்தர் பதியம் கிடைக்கல. திருநாவுக்கரசர் பாடல் மட்டும் தொகை 10, தாண்டகம் 10, 20 பதிகம் அம்பாள் சன்னதி வெளியில இருக்கு. இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகம் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்திரன் வழிபட்டிருக்கார். நைசீரிய முனிவர், அகத்தியர், முருகப்பெருமான், சரஸ்வதி, தேவர்கள் எல்லாருமே வழிபாடு. ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு பேர் மாறுது. தேவர்கள் எறும்பா வழிபட்டதுனால திரு எறும்புன்னு சொல்லுவோம். திருவெறும்பு. அருமையான ஸ்தலமா இருக்கு. வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா? சிறப்பு வந்து பரிகார ஸ்தலம் சொல்லி வழிபாடு செய்யறாங்க. என்ன பரிகாரம் செய்யலாம்? இந்திரன் வந்து பதவிக்கு வழிபட்டிருக்காங்க. சரஸ்வதி, முருகப்பெருமான், அகத்தியர், நைசீரிய முனிவர், தேவர்கள் எல்லாருமே அவங்க தொழிலுக்காக வழிபட்டிருக்காங்க. சரஸ்வதி வழிபட்டதுனால கல்வி, படிப்பு, உயர் பதவி, அரசாங்க உத்தியோகம், அயல்நாடு உத்தியோகம், உயர் பதவி, உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க வழிபாடு செய்யறாங்க. முட்டி பிரதர்சனம் பண்ணுவாங்க. தீபத்துக்கு ஆமலக்கு எண்ணெய் வாங்கி தருவாங்க. சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு நாட்டு சக்கரை, கரும்புச்சாறு, இளநீர் இது மாதிரி உபயம் செஞ்சு அபிஷேகம். எத்தனை நேரம் நட திறந்திருக்கும்? இதுவும் தான் காலையில 7 to 12, சாயந்தரம் 4:30 to 8. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த கோயிலுடைய தெப்பம். அதோட சுவரில் நாயன்மார்களுடைய வரலாறு, சித்திரம் எல்லாமே இருக்குது. ஆனால் ரொம்ப செதில அடைஞ்சிருக்கு. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் மேலும் இது போன்ற வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து நான் போடுறேங்க. அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலுடைய வரலாறு, ஸ்தலங்கள் பற்றி, சிறப்புகள் எல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.